வெல்கம் டு மை சேனல் கைஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்சிபிஎல் 2026 தான் கைஸ் ப்ளே பண்ண போகிறோம். இது வந்து ரியல் கிரிக்கெட்டில் ப்ளே பண்ண போகிறோம். ஏற்கனவே 2 மேட்ச் ப்ளே பண்ணியிருந்தாங்க கைஸ். 2 மேட்ச்சில் ஒரு வின்னு ஒரு தோல்வி தான் கைஸ். பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா நம்ம 8வது பிளேஸில் இருந்தோம். இந்த மேட்ச் யார் கூடன்னா ஆர்சிபி கூட கைஸ். ஒரே ஒரு மேட்ச் தான் இந்த சீசன் ஆடினாங்க. அதேமாதிரி இந்த கேம்லேயும் ஒரே ஒரு மேட்ச் தான் கைஸ் இருக்கும். இது வந்து ஒரிஜினல் ஸ்கெடியூல் கைஸ், ஐபிஎலோட ஒரிஜினல் ஸ்கெடியூல். அண்ட் இந்த மேட்சை ப்ளே பண்ணிடலாம் கைஸ். மீண்டும் ஒரு முறை சேப்பாக்கம் கைஸ். சேப்பாக்கில் தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு வின் வந்துருச்சு. அண்ட் செகண்ட் மேட்ச் வந்து அவையில் விளாண்டுருந்தாங்க கைஸ். அண்ட் அதுலேயும் ஒரு தோல்வி தான். அண்ட் தேர்ட் மேட்ச் ஆர்சிபி கூட கைஸ். சேப்பாக் ஸ்டேடியம் சூப்பராக இருக்குங்க. இந்த ஸ்டேடியம் ரியலாக கொடுத்துருக்காங்க, செம்ம ரியலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் மேட்சுக்கான டைம் வந்துட்டு கைஸ். டாஸ் போட ரெடியாக போகிறோம். வந்தாச்சு கைஸ் டாஸ் போட. ஹெட்ஸ் கேட்டிருக்கோம் கைஸ். நம்ம ஹெட்ஸ் தான் கேட்டிருக்கோம். தலை ஃபேன்னாலே தலை தான் கைஸ் கேட்கணும். ஆப்பன் வந்துட்டோம். ஓகே கைஸ், சேசிங் தான். 3 மேட்ச் சேசிங் தான் கைஸ் கிடச்சிருக்கு. நம்மளோட டீமில் எந்த வித சேஞ்சும் இல்லை. ஏன்னா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க எல்லாருமே. அண்ட் மேட்ச் என்ட்ரி தான் கைஸ் ஃபஸ்ட் ஓவர் போட போகிறார். அண்ட் ஆட்டோ ப்ளே பண்ணிவிட்டு வந்து உங்களை சந்திக்கிறேன் கைஸ். அது வரைக்கும் கீப் வெயிட்டிங். A few moments later. ஆட்டோ ப்ளே பண்ணிட்டு வந்ததில் அவங்க பார்த்தீங்கன்னா 152க்கு 6 விக்கெட் எல்லாம் பேருக்கு இருந்தாங்க. பிரசாந்த் வீர் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க கைஸ். மேட் ஹென்ரி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் 53 ரன் அடிச்சிருக்காங்க ரஜத் பட்டிதார். ஸ்லோவான ஒரு இன்னிங்ஸ் தாங்க ஆடி இருக்காரு. கேப்டன்ஸ் இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு ரஜத் பட்டிதார். அண்ட் வந்தாச்சு கைஸ் சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், ஜாஸ் ஹேசல்வுட் தான் கைஸ் ஃபஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு. சஞ்சு சாம்சன் இன்னைக்கு ஒரு பெரிய மேட்ச், பெரிய ரன்ஸ் வருமா அவர்கிட்ட இருந்து. மறக்காம வீடியோ பார்த்துட்டு நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன வீடியோ போடலாம்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பால் இல்லை கைஸ், பேட்டில் படலை. அண்ட் சஞ்சு சாம்சன் இங்கே ருத்ராஜ் கெய்க்வாட் சரியான ஒரு ஷாட்டு. ஜஸ்ட்டு தொட்டு தாங்க விட்டார் பந்த. 6 போயிட்டுங்க. ஜஸ்ட்டு தொட்டு தான் விட்டார் பந்த. ருத்ராஜ் கெய்க்வாட் செம்ம ஃபார்மில் இருந்த மாதிரி இருக்குங்க இந்த மேட்ச்சில். சஞ்சு சாம்சனா? எஸ் கைஸ், சஞ்சு சாம்சன் பேட்லேருந்து ஒரு 6 வந்திருக்கு கைஸ். செம்ம ஷாட். அவர் பேட்லேருந்து ஒரு 6 வந்திருக்கு. இன்றைக்கி 2 பிளேஸுமே செம்ம கான்ஃபிடென்ஸாக வந்த மாதிரி தருது கைஸ். ஷார்ட் பால் சஞ்சு சாம்சன்லாம் நீங்கள் ஷார்ட் பால் போடலாமா கைஸ்? என்னங்க சஞ்சு சாம்சன் நீங்கள் ஷார்ட் பால் போடலாமா? ஃபுல் ஷாட்டில் ஒரு பேர் போனவருங்க சஞ்சு சாம்சன். இன்னொரு 6 வந்திருக்குங்க. திஸ் டைம் ஸ்பின்னரை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அவரையும் தூக்கி விட்டுருக்காருங்க சஞ்சு சாம்சன். அண்ட் அவர் பேட்லேருந்து இன்னொரு 6ங்க. சரியான ஷாட்டுங்க சாம்சன்கிட்ட இருந்து. அண்ட் 5 ஓவர்ஸ் முடிவில் 41 ரன்னுக்கு 0 விக்கெட் கைஸ். இதுதான் கைஸ் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் சிஎஸ்கேவோட இந்த சீசனில் ஹையஸ்ட் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். திஸ் டைம் சஞ்சு சாம்சன் தூக்கி விட்டுருக்காரு. அண்ட் கேட்ச் கைஸ் சொல்லி முடிக்கல. இதுதான் பெரிய பார்ட்னர்ஷிப் இந்த சீசனில். 41 ரன் சொல்லி முடிக்கல கைஸ். அண்ட் அவரு 16 பாலுக்கு 26 ரன் அவுட் ஆகிட்டு போயிருக்காரு. நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. அண்ட் திஸ் டைம் ஆயுஷ் மாத்திர தான் கைஸ் வராரு. 3 மேட்ச்சில் 41 ரன் அடிச்சிருக்காரு கைஸ். அவரால் இந்த மேட்ச் என்ன பண்ண முடியும்? இறங்கி வந்து ஸ்ட்ரெயிட்டாக விட்டுருக்காருங்க மொத்த பால். ஆயுஷ் மாத்திரே சரியான 6ங்க. எவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்கு பாருங்க அந்த பால். சரியான 6ங்க. ஆயுஷ் மாத்திரம் இந்த மாதிரி தாங்க ஆடுதாரு. இந்த டைம் ருத்ராஜ் கெய்க்வாட் அடிச்சிருக்காருங்க பின்னாடி. சரியான ஷாட்டுங்க. என்ன ஒரு ஷாட்டு. நீங்கள் 4 பூரா ஒரு 4 கூட நான் பார்க்கல கைஸ். அவ்வளோ 6ஆக இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிளேயர் யாருன்னு எனக்கு தெரில கைஸ். இவர் ஆர்சிபியில் இருக்காருனாலே தெரில. சூப்பராக ஆடிட்டுருக்காங்க. ஒரு விக்கெட் இழந்தாலுமே ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 56 ரன்ஸ் வந்திருக்கு கைஸ். சூப்பர். பின்னாடி தட்டி விட்டுருக்காருங்க. சிங்கிள் போதுங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் இன்றைக்கி அவருடைய கேம் அன்றைக்கி ஆடி ஆகணுங்க. அதாவது ஒரு 15 ஓவர் வரைக்கும் அவர் இருக்கணும் கைஸ். அப்போ தான் இந்த மேட்ச் ஜெயிக்க முடியும் கைஸ். இந்த தடவை ஆயுஷ் மாத்திரை தூக்கி விட்டுருக்காருங்க ஸ்ட்ரெயிட்டாக கையிலுங்க. ஆயுஷ் மாத்திரை மொதல் மேட்ச் தாங்க ஒரு 26 பால் 40 ரன் அடித்தார். அதுக்கப்புறம் 2 மேட்சாக ஃபெயிலியர் தாங்க அவருக்கு. பெருசாக ரன்ஸே வரல. அண்ட் அவர் அவுட் ஆகிட்டு போகிறாருங்க 9 ரன்னுக்கு. அடுத்த பேட்ஸ்மேன் இம்பாக்ட் பிளேயர் தாங்க யூஸ் பண்ணி ஆகணும். ராமகிருஷ்ணா கோஷ் தாங்க வழக்கம் போல் உள்ள வராரு. வெளியே நேத்தன் எல்லிஸ் போயிட்டு உள்ள ராமகிருஷ்ணா கோஷ் தாங்க உள்ள வராரு.
அவருக்கு கூட இந்த சீசனில் அவ்வளோ பெரிய ரன்ஸ் வரவே இல்லை காய்ஸ். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணாமல் பார்த்துருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த தடவை ருத்ராஜ் கேக்வாட் தூக்கி விட்டுருக்காரு. அவரு 2 தான் கிடைக்கும் காய்ஸ். கப்பல் ஆஃப் த ரன்ஸ் தான் கிடைக்கும். நல்ல வேலை ஃபீல்டு கைக்கெலாம் போல காய்ஸ். ஒரு செகண்ட் பயந்துட்டேன். நல்ல வேலை ஃபீல்டர் கைக்கெலாம் போல. அதே மாதிரி தாங்க ஒரு ஷாட்டு. இந்த தடவை ஃபீல்டர் உள்ளே இருக்காரு. அண்ட் இந்த தடவை ஒரு பவுண்டரி கிடைக்கும் காய்ஸ் ருத்ராஜ் கெய்க்வாட். அவர் அட்டாக்கிங் மோடுக்கு வந்துட்டாரா? அட்டாக்கிங்லாம் அவர் ஆடவே கூடாது கைஸ். அவர் அவரோட கேமை ஆடணும் கைஸ். அப்போ தான் கைஸ் இந்த மேட்ச் ஜெயிக்க முடியும். சொல்லிகிட்டு இருக்கும்போதே பின்னாடி ஒரு 4 அடிச்சாருங்க. அதே மாதிரி பின்னாடி ஃபீல்டரே இல்லை கைஸ். இன்னொரு பவுண்டரி கிடச்சிருக்கு கைஸ். பேக் டு பேக் பவுண்டரி கிடச்சிருக்கு கைஸ் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு. அண்ட் இந்த பால் என்ன பண்ணுறாரு? பின்னாடி அடிச்சிருக்காரு. பட் இந்த தடவை அடித்தது ராமகிருஷ்ணா கோஸ் கைஸ். அவர் இன்னைக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸாக வந்த மாதிரி தெரியுது. அவரால் எல்லாருமே நல்ல கான்ஃபிடென்ஸாக தான் வந்திருக்காங்க. சஞ்சு சாம்சன் ஒரு நல்ல நாக் ஆகிட்டு போயிருந்தார். ஆஷ் மாத்திரம் தான் கைஸ் 9 ரனுக்கு அவுட் ஆகிட்டு போயிருந்தார். ஸ்கூப் ஷாட் ஆடின மாதிரி இருந்துச்சு. 10 ஓவர் முடிவில் சிங்கிள் தான் கைஸ். 10 ஓவர் முடிவில் 89 நினைக்கிறேன் கைஸ். எஸ் 89க்கு 2 விக்கெட்டு. இதேமாரி ஆடினா ஜெயிச்சிடலாம் கைஸ். பெரிய பார்ட்னர்ஷிப்பே அந்த ஃபஸ்ட்டு பார்ட்னர்ஷிப் தான் கைஸ். அதுக்கப்புறம் இப்போ தான் கைஸ் வந்திருக்குது. ஷார்ட் பாலை தூக்கி விட்டுருக்காரு. ஃபஸ்ட்டு ஓவரோ 2வது ஓவரோ அடிச்சாருங்க ருத்ராஜ் கெய்க்வாட். அதே மாதிரி ஒரு ஷாட்டு தாங்க இந்த தடவை அடிச்சிருக்காரு ருத்ராஜ் கெய்க்வாட். சரியான ஷாட்டுங்க. இந்த தடவை ராமகிருஷ்ணா கோஸ் அடிச்சிருக்காருங்க. நேராக கையிலங்க. என்னங்க அவுட் ஆகிட்டீங்க ராமகிருஷ்ணா கோஸ். நல்ல கான்ஃபிடன்ஸாக இருந்தீங்களே, இப்படி அவுட் ஆகிட்டாங்க. அண்ட் அவரு அவுட் ஆகிட்டு போகிறாருங்க. ஜஸ்ட் ஆஃப் 12 ரனுக்கு, சாரி 19 ரனுக்கு. வீடியோவை லைக் பண்ணால் பார்த்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த டவால் ப்ரூவிஸ் தாங்க வராரு. இவருக்கிட்டேயும் இருந்து இந்த ஒரு இம்பாக்டான நாக் இந்த மேட்ச்லாம் இந்த சீசன் ஃபுல்லாக வரல. அண்ட் டவால் ப்ரூவிஸ் தூக்கி விட்டுருக்காரு நேராக கையிலங்க. இதே மாதிரி தாங்க இந்த சீசன் ஃபுல்லாக ஆடிட்டுருக்காரு டவால் ப்ரூவிஸ். அண்ட் அவர் அவுட் ஆகிட்டு போகிறாருங்க 2 ரன்னுக்கு. என்னங்க சிவம் டூபே உள்ளே வராருங்க. அண்ட் பவுலிங் போட வர்றது யார் பாருங்கள், விராட் கோலி. சிவம் டூபே உள்ளே வந்திருக்காரு. அண்ட் பவுலிங் பண்ணுறது யார் பாருங்க, விராட் கோலி. டேக் ஆன் பண்ணி அவனுங்க விராட் கோலியை சொல்லும் போதே டேக் ஆன் பண்ணியிருக்காருங்க சிவம் டூபே. 6ங்க சிவம் டூபே. என்னங்க எனக்கு எல்லா பேட்லையும் படர் ஃபுல்லாக 6ஆக தான் போகுது. அதிகமாக பவுண்டரி போய் நான் பார்த்ததில்லை நின்று. ஃபுல் அண்ட் ஃபுல் 6 தான். விராட் கோலியை வந்த உடனே அடிச்சிருக்காருங்க. அண்ட் விராட் கோலி ஃபாஸ்ட் bowling போடுதாருங்க. இந்த தடவை சிவம் டூபே இறங்கி வந்து அடிச்சிருக்காருங்க. இன்னொரு 6ஆக இல்லை 4 இறங்கி வந்து அடிச்சாருங்க சிவம் டூபே. அழகாக இருந்துச்சு இந்த ஷாட் பார்க்குறதுக்கு. சூப்பராக இருந்துச்சு. ஐயோ நான் வேற எங்கேயும் அடிக்க ட்ரை பண்ணேங்க. அது எங்கேயோ பட்டு. பட் ஓவர் த்ரோ அதான் 2 ரன்ங்க. 1 ரன் கிடைக்க வேண்டியதில்ல, 2 ரன் கிடச்சிருக்கு கைஸ். சூப்பர். இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் கைஸ் நம்மகிட்ட வேணும். இந்த தடவை ஸ்ட்ரைட்டாக தூக்கி விட்டுருக்காரு சிவம் டூபே. கேப்பில் தாங்க தட்டி விட்டுருக்காரு. அவர் ஃபாஸ்ட்டாக ஆடுறாருங்க. இந்த மேட்சை முடிச்சிடலான்ட்டு வந்துருக்காருங்க சிவம் டூபே. சரியான ஷாட்டுங்க. இந்த தடவை ருத்ராஜ் கெய்க்வாட் தாங்க அடிச்சிருக்காரு. அவருடைய இன்னிங்ஸ் அவர் ஆடியே ஆகணும் கைஸ். ஒரு 15வது ஓவர் வரைக்கும் நிற்கணும்னு சொன்னோம். இப்போவுமே ஆல்ரெடி 14வது ஓவர் வந்துடுச்சு. அண்ட் அவர்கிட்ட ஒரு 50 வந்துருங்க. 37 பாலில் 4 4 2 6 மூலமாக வந்துருக்கு கைஸ். 2 3 6 அடிச்சிருக்காரு. அண்ட் 129க்கு 4 காய்ஸ். ருத்ராஜ் கெய்க்வாட் என்னங்க பண்ணார்? இறங்கி வந்து அந்த பேட் வச்சுட்டு திரும்ப உள்ளே போயிட்டார் கைஸ். அண்ட் அவர் அவுட் ஆயிருக்காரு கைஸ். 50 அடிச்சதுக்கப்புறம் டேக் ஆன் பண்ணேன்னு நினச்சிருக்காரு கைஸ். அவுட் ஆகிட்டாரு கைஸ். அவ்வளோதான். அவர் 50 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டார் கைஸ் 39 பாலில். அவர் ஒரு நல்ல இன்னிங்ஸ் அடிக்கார், கேப்டன் இன்னிங்ஸ். அண்ட் சர்ஃப்ராஸ் கான் இவர் ஃபஸ்ட்டு மேட்ச் சூப்பராக ஆடினாருங்க. 50 போட்டார். இந்த தடவை சிவம் டூபே தூக்கி விட்டுருக்காரு. கப் ஆஃப் த ரன்ஸ் கிடைக்கும். கப் ஆஃப் த ரன்ஸ் சிவம் டூபே இன்னைக்கு ஃபுல்லாக தூக்கி தாங்க அடிக்க ட்ரை பண்ணுறாரு. இந்த தடவை சர்ஃப்ராஸ் கான் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். ஸ்ட்ரைட்டில் விட்டுருக்காருங்க. சரியான ஹைட்டு போயிருக்கு. அண்ட் டிஸ்டன்ஸ் போயிருக்கா? எஸ் டிஸ்டன்ஸ் போயிருக்கா. 6 கைஸ். செம எந்த அம்மாடு தாங்க ஒரு நாக் வேணும். சர்ஃப்ராஸ் கான் திரும்ப அடிக்க முடியுமா? பிக் ஷாட்டு மேலே தாங்க அடிச்சிருக்காரு. பட் டிஸ்டன்ஸ் இருக்கா? இல்லை. ஆர்சிபி ஃபீல்டர் என்னங்க இப்படி விழுந்து பிடிக்கிறாங்க. இந்த அம்பையரோட நேம் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அவர் அவுட் ஆகிட்டு போயிடாருங்க 7 ரன்னுக்கு சர்ஃப்ராஸ் கான். இந்த தடவை தலை இஸ் கம்மிங் கைஸ்.
எம்எஸ் தோனி வந்திருக்காரு. எம்எஸ் தோனி வந்தால் உடனே ஒரு 6 அடிச்சிருக்காரு கைஸ். சரியான ஷாட்டுங்க எம்எஸ் தோனி. இன்னுமே அவர்கிட்ட அந்த ஸ்பீடு இருக்குது கைஸ். எம்எஸ் தோனிகிட்ட வந்த உடனே 6 அடிச்சிருக்காரு கைஸ். எம்எஸ் தோனி ஆன் ஃபயர். அவரு முடிச்சு வைக்க முடியுமா இந்த ஒரு போட்டியை? இன்னொன்று எம்எஸ் தோனி கப்புள் ஆஃப் த ரன்ஸ் தான் கைஸ் கிடைக்கும். நல்ல வேலை நேராக ஃபீல்டர் கைக்கு போல கைஸ். 149க்கு 6 காஸ். எதுலேயே போட்டு போகுது கைஸ், பேடில் போட்டு போகுது கைஸ். சிங்கிள் கிடைக்கும் கைஸ், சிங்கிள் கிடைக்கும். 150க்கு 6 கைஸ். அவர் முடிச்சு வைக்க முடியுமா? எம்எஸ் தோனி நேராக அடிச்சிருக்காரு. 6 இல்லை கைஸ், பவுண்டரி லைனில் நேராக ஃபீல்டு வச்சுருந்தார் கைஸ். விக்கெட்டு கைஸ். இந்த அம்பையரோட நேம் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். எம்எஸ் தோனி ஒரு 6 அடிச்சு மேட்சை முடிக்கலாம்னு நினச்சார் கைஸ். அண்ட் அவரு அவுட் ஆகிட்டு போகிறாருங்க. 9 பால் ஆடி 10 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அவர் அந்த வாட்டி 6 அடித்தார் கைஸ். 6 அடிச்சு தான் கைஸ் அவுட் ஆனார். இந்த தடவை பிரசாத் வீருங்க, அவர் வந்து ஒரு குரூஷியலான குட்டி குட்டி இன்னிங்ஸ் ஆடிட்டு தாங்க போயிருக்காரு. அவரு இந்த மேட்சை முடிப்பாரா? பிரசாந்த் வீர் 1 ஹிட் அவே. இல்லை, ரிவர்ஸ் ஸ்கூப் ஆடினாரு, பட் பேட்டில் படல கைஸ். 1 ஹிட் அவே. 3 ரன்ஸ் தான் தேவை. பிரசாந்த் வீர் விட்டுருக்காருங்க. 4 கைஸ். மேட்ச் வின்னுங்க. தோனிட்ட வின்னிங் ஷாட் வரணும்னு பார்த்தோம், பட் பிரசாந்த் வீர்ட்ட தான் கைஸ் வந்திருக்குது. 14 கோடி சும்மா இல்லைல்ல. தூபே நாட் அவுட் கைஸ். ஆச்சரியம், தூபே நாட் அவுட். திரும்ப சென்னை சூப்பர் கிங்ஸ் 3 விக்கெட் வித்தியாசத்தில் தாங்க ஃப்ரெண்ட்ஷிப் பெற்றிருக்காங்க. 154க்கு 7 அண்ட் வின் பண்ணிட்டோம் கைஸ். ரியல் லைஃப்பில் தான் ஆர்சிபியை ஜெயிக்க முடியல, கேம்லேயே ஜெயிச்சிட்டோமே. ருத்ராஜ் கெய்க்வாட் மேன் ஆஃப் த மேட்ச் கைஸ். 20 ஓவர் முடிச்சிட்டோங்க. இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் 5th பிளேஸில் இருக்கோம் கைஸ். நம்ம கம்பேக் சூப்பர் கிங்ஸ்னால் யார் இந்த மெசேஜ் தெரியும் கைஸ். அண்ட் இதேமாதிரி அடுத்தடுத்த வீடியோ பார்க்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும் காஸ். அண்ட் அடுத்த மேட்ச் யார் கூடனா டெல்லி கேபிட்டல்ஸ் கூட கைஸ். டெல்லி கேபிட்டல்ஸ் கூட அந்த மேட்சை மறக்காமல் பார்க்கணும். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டுங்க. அது வரைக்கும் கீப் வெயிட்டிங்.